ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீடு. திஸ் இஸ் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். 2 எக் இருந்தால் போதுங்க, ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன ரெசிபின்னு நீ பார்த்தீங்கன்னா, வெஜ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுங்கிறது தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ வெஜ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொட்டேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் பொட்டேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா அந்த மசாலாலாம் எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ மசாலா எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. அடுத்து வந்து பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு பீன்ஸை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆயிலில் பீன்ஸை சேர்த்து இப்போ தனியாக ஃப்ரை பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ பொட்டேட்டோவும் பீன்ஸும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். பட் வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டானது, ஸோ வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் பீன்ஸையும் பொட்டேட்டோவையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகுது. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு பீன்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பீன்ஸ் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து ஃப்ரை ஆகிடுச்சு. 2 எக்கு, 1 கையளவு பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது, 1 பொட்டேட்டோ, இது மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எக்கை வந்து ஆம்லேட் மாதிரி பேனில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் கருவை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோவையும் பீன்ஸையும் இந்த எக் மேலே இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, பீஸா மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து தனியாக அந்த எல்லோ கருவை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து அது மேலே நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வேணும்னா இதெல்லாம் ஆனியன் சேர்த்துக்கலாம், கேரட், இது மாதிரி வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் குக் ஆகிற வரைக்கும் விடணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே நல்லா திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ நல்லா குக் ஆச்சுன்னா அந்த எக்கோடு சேர்த்து அந்த வெஜிடபிள்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியானதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இதை நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது. மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வெஜ் ஆம்லேட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேரட் கூட துருவி அழகாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளானது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.